இந்த ஒரு செட்டிங்ஸ் உங்கள் கிரெடிட் கார்டில் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமானது. அப்படி நீங்கள் இதை பண்ணலைன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 5000 செலவு பண்ணால் கூட 50,000 வரைக்கும் உங்களுடைய கிரெடிட் கார்டிலேருந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எல்லா கிரெடிட் கார்டுலேயுமே பர் டிரான்சாக்ஷன் லிமிட், டெய்லி லிமிட், மந்த்லி லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கிரெடிட் கார்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் எல்லா கிரெடிட் கார்ட்லேயுமே இந்த ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. டிரான்சாக்ஷன் லிமிட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு டிரான்சாக்ஷன் அதிகபட்சமாக 2000 ஸ்பெண்ட் பண்ணுவோமா, 5000 ஸ்பெண்ட் பண்ணுவோமா, இல்லை 10,000 ஸ்பெண்ட் பண்ணுவோமா, அது மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெய்லி நம்ம எவ்வளோ செலவு பண்ணுவோம் அப்படின்றதையும் செட் பண்ணிக்கலாம். இல்லை மந்த்லி நம்ம எவ்வளோ செலவு பண்ணுவோம். இப்போ நம்ம கிரெடிட் லிமிட் வந்து நமக்கு ஒரு 2,00,000 கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம மந்த்லி பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 தான் செலவு பண்ணுவோம். ஸோ அதை வந்து பட்ஜெட் லிமிட்டாக, மந்த்லி பட்ஜெட் லிமிட்டாக செட் பண்ணிக்கலாம். டெய்லி வந்து அதிகபட்சமாக போனால் நம்ம ஒரு 5,000 செலவு பண்ணுவோம். ஸோ வந்து அதை வந்து டெய்லி லிமிட்டாக செட் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷன் லிமிட் மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு டிரான்சாக்ஷனுக்கு அதிகபட்சமாக போனால் ஒரு 3,000 4,000 வரைக்கும் செலவு பண்ணுவோம். ஸோ அதை வந்து டிரான்சாக்ஷன் லிமிட்டாக நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணுறதுனால ஒருவேளை உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுறவங்க தப்பாக போட்டால் கூட நீங்கள் வந்துட்டு அந்த டிரான்சாக்ஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். அது ஒரு நல்ல விஷயங்களா? இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் கிரெடிட் கார்டை யாராவது மிஸ்யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஓடிபி கேட்டு அந்த மாதிரி ஏதோ மிஸ்யூஸ் பண்ணிட்டா கூட இது வந்து நம்மளை காப்பாற்றும். ஸோ இந்த செட்டிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.